ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நிறைய பேருக்கு குழந்தைங்க பர்த் சர்டிஃபிகேட் எமர்ஜென்சியாக தேவைப்படும். அந்த டைமில் நம்ம ஸோ எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டோம். ஸோ எமர்ஜென்சியாக கேரி பண்ணோம், இல்லை யாருக்காச்சும் சென்ட் பண்ணோன்னா நம்ம போய் வீட்டுக்கு போயிட்டோம், இல்லை மொபைல் எடுத்துட்டோம், இல்லை கொஞ்சம் டெலீட் ஆகிட்டோம், ஏதாச்சும் சின்ன ப்ராப்ளமாக இருக்கும். நம்ம இருந்த இடத்துல இருந்தே மொபைலோ சிஸ்டமோ ஏதாச்சும் இருந்தால் இல்லை நெட் சென்டர்லேயே போய் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு என்ன தேவைன்னா டேட் ஆஃப் பர்த்து, இல்லைன்னா குழந்தை பிறந்த டேட்டு, கண்டிப்பாக எந்த ஹாஸ்பிட்டல், இது ரெண்டு தெரிஞ்சால் மட்டும் போதும். நம்ம மேக்ஸிமம் எடுத்துடலாம். மாவட்டமும் தெரியணும். இது மூணும் தெரிஞ்சாலே போதும், எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கூகுளுக்கு போய்க்கலாம். கூகுளுக்கு போயிட்டு CRCTN இதை மட்டும் நீங்கள் சர்ச் பண்ணாலே போதும். தெரியுதுங்களா? CRCTN சர்ச் பண்ண உடனே மேலே ஃபர்ஸ்ட் காலம் இது இருக்குங்களா, பர்த் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு கீழே பாருங்க, பர்த் அண்ட் டெத் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது கொடுத்துக்கலாம். பேபி பிறந்த சர்டிஃபிகேட் மேக்ஸிமம் அப்படி தான் சொல்ல முடியும். ஸோ வந்தாச்சுங்களா காலமை. இப்போ வந்ததுக்கப்புறம் இங்கே திருப்பி காட்டுதுங்களா, நம்ம டேரெக்டாக பேஜுக்குள்ளவே மேக்ஸிமம் போயிடும். இது திருப்பி கேட்டிருக்கு. இப்படி தான் காலம் இருக்கும். ஸோ இதுதான் என்ட்ரு. இப்போ நம்ம இந்த சர்டிஃபிகேட் டவுன்லோட்னு சொல்லிட்டு இருக்குங்களா, நம்ம ஸ்டார்டிங்கில் பர்த் சர்டிஃபிகேட் இருக்கு. பர்த்னு நம்ம கிளிக் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஃபஸ்ட்டு இது RCHIDன்னு சொல்லிட்டு, இது குழந்தை மாசமாக இருக்கிறவங்க அட்டை போடுவாங்க. மேக்ஸிமம் அது போட்டவங்க நம்பர் இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம டேரெக்டாக இப்படி நம்ம தெரியாதனால இதை வச்சு நம்ம போட்டுக்கலாம். அது தெரிஞ்சால் போட்டுங்க, தெரியல நோ ப்ராப்ளம். இந்த இடத்துல ஜென்ரல்னு இருக்கா, குழந்தை ஆனா பெண்ணான்னு சொல்லிட்டு கேட்குது. இப்போ பெண்ணுன்னு இருக்குது. ஸோ ஃபீமேல் அந்த மாதிரி கிளிக் பண்ணியாச்சு. எந்த மாவட்டம், சரிங்களா, எந்த மாவட்டன்றதுனால இப்போது நான் தோராயமாக ராணிப்பேட்டைன்னு இருக்குது. ராணிப்பேட்டை ஸோ நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் அதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் பர்த், அதாவது எந்த இடத்துல பிறந்துச்சு, எந்த ஹாஸ்பிட்டல்ன்ட்டு கேட்குறாங்க. ராணிப்பேட்டைன்றது மாவட்டம், ஓகே. எந்த ஊருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சப்போஸ் ராணிப்பேட்டையிலே பிறந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ எனக்கு என்ன கேட்குதுன்னா, இங்கே ராணிப்பேட்டை மாவட்டத்தில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் அவுட் இருக்குங்களா. இந்த மாதிரி லிஸ்ட் ஃபுல்லாகவே ஸோ கொடுத்துருப்பாங்க, தெரியுதுங்களா. இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரோல் பண்ணி நம்ம பார்த்தா மேக்ஸிமம் எல்லாமே இருக்கும். ஸோ சென்னைனா மேலே சென்னை கிளிக் கொடுத்தது நம்ம போயிடலாம், டேரெக்டாகவே போயிடலாம். இந்த இடத்துல இருக்குங்களா சென்னைன்னு சொல்லிட்டு, சென்னை ஃபார் ப்ளீஸ் சொல்லிட்டு இருக்குன்னு அதை நம்ம கிளிக் பண்ணாலே டேரெக்டாக போட்டு கிளியர்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஸோ எங்கள் மாவட்டன்றதுனால நான் சும்மா ஜஸ்ட் நான் செக் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறேன். ஃபாத்திமா கிளினிக் அண்ட் ஃபாத்திமா ஹாஸ்பிட்டல் கரெக்டாக பேர் பார்க்கணும். பேர் பார்த்துட்டு நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ லெஃப்ட் சைடில் இப்போது டேட்டா பர்த்னு, ஸோ குழந்தை பிறந்த டேட்டு, ஸோ வருஷம் மாதம் டேட்டுன்ற மாதிரி இப்போ நம்ம டைப்பும் பண்ணிக்கலாம். ஸோ மார்க் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ மாதம் 7, டேட் தெரியுதுங்களா, டேட் பார்த்தோன்னா 16. ஓகே. ஸோ கிளிக் கொடுத்தாச்சுங்களா. இப்போது நம்ம பார்த்து எடுத்தாச்சு. இந்த இடத்துக்கு மொபைல் நம்பர்னு இருக்குது. ஸோ மொபைல் நம்பர்னால தான் நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகுறீங்க. மொபைல் நம்பர் நம்ம எந்த நம்பர்லாம் போட்டுக்கலாம், ஓடிபியே வராது. எந்த ஆதார் கார்டு நம்பரில் எதுலையுமே வேண்டாம். நீங்கள் ஜென்ரலாக நம்பர் எதுனாவது ஒரு நம்பர் இருந்தால் போடுங்க. இப்போ நான் என்னுடைய பழைய நம்பருக்கு போட்டுக்கிறேன். நான் போட்டாச்சு. ஸோ போட்டதுக்கப்புறம் நம்பர் நான் காமிக்க விரும்பல, கொஞ்சம் இருங்க. இப்போது நம்பருக்கு கீழே இது கிளிக்னு இருக்குல்ல, நான் கிளிக் கொடுத்தாச்சு. ஸோ கிளிக் கொடுத்ததுக்கு அப்புறம் ஸோ ப்ளீஸ் என்டர் தி 7480ன்னு சொல்லிட்டு, அது ஓடிபிலாம் கிடையாதுங்க. அதே டெக்ஸ்ட் கேப்சர்னுவாங்க, அதே எடுத்து போடுங்க. எதுவும் தப்பே கிடையாது, ஏன்னா அதுதான் போடணும். ஸோ 74802. ஸோ நான் ட்ரை பண்ணுறேன் பாருங்கள். 74802. ஸோ தந்திருக்காங்களா, தருங்க. 74802.
சேமாக இருக்குங்களா, வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து போட்டணும். சேம் கேப்சா எடுத்து நம்ம போட்டால் போதும். இந்த இடத்துல சேம் கேப்சா தான். இந்த கேப்சா பாருங்கள், கேப்சான்றது நம்பர் தான் சரிங்களா. 101 திருப்பி 04626261. ஸோ போட்டாச்சுங்களா, அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லை. நல்லா பார்த்துங்க. ஸோ நான் மாவட்டத்தை செலக்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி பாருங்கள் குழந்த பெண்ணா பாயாகலான்னு சொல்லிட்டு நான் போட்டாச்சு. அதுக்கு கீழே வந்து எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு நம்ம கிளிக் கொடுத்து பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டுக்கு இருக்கிறது வந்து டேட்டு, செகண்ட் இருக்கிறது மாதம், லாஸ்ட்டில் வருஷம் சரிங்களா. செலக்ட் பண்ணது நம்ம இப்போ நம்பர் போட்டாச்சு. நம்பர் போட்டதுக்கப்புறம் ஓடிபி இப்படி தான் கேப்சான்னுவாங்க. இதே எடுத்து தான் நம்ம வந்து போடணும். எந்த மொபைல் நம்பர்னாலும் நம்ம வந்து கொடுக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஓடிபிலாம் எதுவும் வராது. ஏதாச்சும் ஒரு நம்பர் கொடுக்கலாம், மொபைல் நம்பர். அப்புறம் நம்பர் வெரிஃபிகேஷன் சொல்லி சேம் நம்பர் எடுத்து போகணும் ரெண்டுத்துலையுமே. அப்புறம் வியூ நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ வியூ கொடுத்தா லோட் ஆகுதுங்களா, லோட் ஆகுதுன்னு வெயிட் பண்ணுங்கள். நம்ம வந்து மொபைலும் சேம் ப்ராசஸ் தான், பிசிலையும் சரி மொபைலும் சரி சேம் ப்ராசஸ் தான். கொஞ்சம் வெயிட் பண்ணால் எல்லாமே சேம் தான். இப்போது வியூ ஆயிடுச்சு சரிங்களா. அன்றைக்கி பிறந்த டேட்டில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஃபாத்திமான்ற ஒரு ஹாஸ்பிட்டல் ஆர்கார்டில் ஸோ போட்டிருக்குங்களா தெரியுதுங்களா, பிரியங்கா. அப்புறம் கீழே இருக்கிறது வந்து தனலக்ஷ்மின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேர் வந்து பிறந்திருக்காங்க. இப்போ நம்ம போய் டவுன்லோட் பண்ணுறோம். ஸோ காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம இதை போய் நம்ம வந்து கிளிக் கொடுக்குறோம். கிளிக் கொடுத்தா டைரெக்டாக ஒரிஜினலே வந்துடும். ஒரிஜினல் வந்துச்சுங்களா. இப்போ நம்ம பிரிண்ட் அவுட்டோ இல்லை டவுன்லோடு எது வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணால் இது இருக்குங்களா காலமு, இந்த காலத்தில் நீங்கள் கிளிக் கொடுத்தாலே போதும். கிளிக் கொடுத்தாலே நம்ம ஏதாச்சும் ஒரு பேஜுக்கு போயிட்டு டவுன்லோடுன்னு சொல்லிட்டு கேட்கும். ஆண்ட்ராய்டு மொபைல்லாம் நீங்கள் மேக்ஸிமம் டேரெக்டாக போயிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டு போயிடலாம். நீங்கள் பெரிய அந்தளவுக்கு கஷ்டமே கிடையாது. இப்போ நான் கிளிக் கொடுத்துட்டேன். ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு தெரியுதுங்களா, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வியூ பண்ணி நம்ம போயிட்டு கூட நம்ம பார்க்கலாம். ஸோ இதே தாங்க மொபைலே நீங்கள் போய் டேரெக்டாக டவுன்லோட் கொடுத்தா நீங்கள் போயிட்டு கேலரியில் போயிட்டு பார்த்துக்கலாம். ஸோ பிடிஎஃபாக தான் டவுன்லோட் ஆகும். பிடிஎஃபாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஃபோட்டோவை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரியா போச்சுங்களா. ஃபோட்டோவை கன்வெர்ட் பண்ணனா இந்த இடத்துல பிடிஎஃப்பில் போயிட்டு .jpgன்னு போடலாம், மாதிரி சொல்லி டெக்ஸ்ட்டையும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படி தான் டவுன்லோட் பண்ணோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.